ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வரப்போகிற ஐபிஎல் தொடர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு தொடராக வந்து இருக்க போகுது. ஏன்னா நிறைய யங் பிளேயர்ஸ் வந்து கேப்டனாக வந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள வந்து நல்ல ஒரு பேட்டில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூழலில் சிஎஸ்கே அணியினுடைய கேப்டனான ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தலை தோனி வந்து அநேகமாக ஆட போகிறது அவருடைய கடைசி சீசனாக கூட வந்து இருக்கலாம். பட் வந்து என்னால் உறுதியாக எதையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் என்ன எப்போ எந்த மாதிரி முடிவு எடுப்பார் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் வந்து தெரியும். இன்னும் 2-3 சீசன் கூட அவர் வந்து ஆடலாம். அநேகமாக இந்த சீசனோட ரிட்டையரும் வந்து ஆகலாம். அவர் என்ன வேணாலும் வந்து பண்ணுவார். அந்த மாதிரி சூழலில் அவருடைய கடைசி சீசனாக இது இருந்துச்சு அப்படின்னா, அவர் மனசில் அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அவரே வந்து கேப்டன்சி வந்து பண்ணட்டும், நான் வந்து விளைவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ருத்ராஜ் வந்து பேசியிருக்காரு. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக பார்த்தோம் அப்படின்னா 10 அணிகள் இருக்கக்கூடிய கேப்டன்களை வந்து பார்த்துருவோம். இப்போ சிஎஸ்கேல ருத்ராஜ் கெய்க்வாட் இவரை தாண்டி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேலை வந்து கேப்டனாக வந்து போடலாம். அப்படி இல்லைனா வந்து கேஎல் ராகுல் வந்து இருக்கலாம். அநேகமாக வந்து ராகுலை விட அக்சருக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ராகுலுக்கு இது வந்து பெரிய ஒரு ஏமாற்றமாக வந்து இருக்க போகுது. இன்னொரு புறம் குஜராத் டைட்டன் அணி வந்து கில்லை வந்து கேப்டனாக வந்து போட்டாங்க. கடந்த சீசன்லேயே பாண்டி ஆடாத சமயத்தில் கில்லு தான் கேப்டன்சி வந்து பண்ணார். இருந்துமே குஜராத் வந்து பெரிய அளவில் வந்து பர்ஃபார்ம் பண்ணலை. இருந்தாலும் கேப்டன் வந்து மாற்றலை. அடுத்து கேகேஆர் பார்த்தீங்கன்னா ரஹானே வந்து கேப்டனாக வந்து போட்டிருக்காங்க. ஐபிஎல் முதல் சுற்று ஏலத்தில் எந்த அணியுமே ரஹானே வந்து எடுக்கலை. 2வது சுற்று ஏலத்தில் தான் வந்து கேகேஆர் எடுத்தாங்க. பட் இவருக்கு அடித்த லக்காக பார்த்தீங்கன்னா இப்போ கேகேஆரில் கேப்டன்சி பண்ணுற அளவுக்கு வேறு பிளேயர் வந்து இல்லை. அதனால் வந்து ரஹானே வந்து கேப்டனாக போட்டாங்க. லக்னோ அணி வந்து ரிஷப் பண்டை உள்ளே எடுத்திருக்காங்க. பண்டை பொறுத்த வரைக்கும் ராகுலுக்கு மாற்றாக இவர் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. லக்னோ ஓனர் வந்து ராகுல் வந்து கிரவுண்ட்லேயே வந்து திட்டிருக்காரு. அந்த மாதிரி சூழலில் ப்ரெஷரோட தான் வந்து ரிஷப் பண்ட் கேப்டன்சி வந்து பண்ண போகிறாரு. மும்பை பொறுத்த வரைக்கும் பாண்டியா தான் கேப்டனாக தொடர்வார். பஞ்சாப் அணி வந்து ஸ்ரேயாஸ் ஐயரை வந்து வாங்கியிருக்காங்க. கேகேஆர் அணிக்கு வந்து கேப்டனாக இருந்து கப்பை வாங்கி கொடுத்தவர் ஸ்ரேயாஸ் ஐயர். அவர் எப்படியாச்சும் வந்து எடுக்கணும், நல்ல ஒரு கேப்டன் கையில் வந்து டீமை ஒப்படைச்சு எப்படியாச்சும் வந்து கப்பு வாங்கியே தீரணும் அப்படிங்கிறதுல பஞ்சாப் வந்து உறுதியாக இருக்காங்க. அதனால் ஐயர்கிட்ட பொறுப்பை கொடுத்துருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து சஞ்சு சாம்சன் தான். ஸோ சாம்சன் பல சீசனாக கேப்டன்சி பண்ணுறாரு. இருந்த போதிலுமே பெருசாக அவரால் வந்து கப்பு வாங்கி கொடுக்க முடியலை. இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா சாம்சனே வந்து கேப்டனாக வந்து போட்டிருக்காங்க. ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ரஜாத் படிடார் வந்து போட்டிருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூவ். யாருமே வந்து இதை வந்து எதிர்பார்க்கல. படிடாருக்கு பெருசாக கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. இவர்கிட்ட கேப்டன் பொறுப்பை கொடுத்துருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து கமின்ஸை வந்து கேப்டனாக வந்து போட்டிருக்காங்க. இப்போ இதில் படிடார், சஞ்சு சாம்சன், ஸ்ரேயாஸ் ஐயர், ரிஷப் பண்ட், சுமன் கில், அக்சர் பட்டேல், ருத்ராஜ் இவங்களுக்குள்ள வந்து நல்ல ஒரு பேட்டில், நல்ல ஒரு போட்டி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த மாதிரி சூழலில் தான் ஐபிஎல் வந்து தொடங்க போகுது. இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்குது. அதற்கு முன்னதாக வந்து சிஎஸ்கே அணியினுடைய கேப்டனான ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து கேப்டனாக இருக்கிறதுக்கு எனக்கு வந்து தகுதி இருந்ததுனால தான் தோனி என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சார். இருந்தாலும் தோனியோட கடைசி சீசனாக இது இருந்துச்சு அப்படின்னா நான் விட்டு கொடுத்துட்டு அவர் வந்து கேப்டன்சி பண்ணணும் அப்படின்னு தான் நான் வந்து விருப்பப்படுறேன். சிஎஸ்கே வந்து என்னை இந்த அளவுக்கு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அதற்கு காரணம் வந்து தோனி தான். அவர் என்கிட்ட பொறுப்பை கொடுத்துருக்காரு. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் என்னை வந்து கேப்டனாக வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இருந்தாலும் தோனிக்கிட்டேருந்து நான் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையா வந்திருக்கு. அவர் வந்து கடந்த சீசனில் பெருசாக எனக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. நான் ஃப்ரீடமாக தன்னிச்சையாக வந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு தான் அவர் பெருசாக வந்து கண்டுக்கலை. அப்படி இருந்துமே நான் நிறையா சொதப்பல்கள் பண்ணதுனால தான் கப்பு வாங்கி கொடுக்க முடியலை. பட் இருந்தாலும் தோனிக்கிட்டேருந்து அந்த தப்பெல்லாம் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டு சரி பண்ணி எப்படியாச்சும் வந்து தனிப்பட்ட முறையில் டெசிஷன்ஸ் எடுத்து நான் டீமை வந்து லீட் பண்ணி கப்பு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து ஆசைப்பட்றேன். பட் அதை விட முக்கியமானது தோனிக்கு வந்து ஒரு ஃபேர்வெல் கொடுக்குறது. அதனால் வந்து தோனி வந்து இந்த சீசனில் வந்து கேப்டன்சி பண்ணார் அப்படின்னா எனக்குமே அது வந்து நல்லாயிருக்கும். அவர்கிட்ட நானும் இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் சீசன்லேருந்து இன்னும் பெட்டரான கேப்டன் என்னால் வந்து இருக்க முடியும். அதனால் வந்து தோனியே பண்ணாருன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து இப்போ வந்து பேசியிருக்காரு. நன்றி.